ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நீட் ஃபார் டேட்டா கம்ப்ரெஷன் ஆர் இமேஜ் கம்ப்ரெஷன் ஆர் டேட்டா கம்ப்ரெஷன். இந்த 3 மெத்தட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நவ் கன்சிடர் அண்ட் என்கோடர் அண்ட் டீகோடர். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கம்ப்ரெஷனில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா என்கோடர் அண்ட் டீகோடர். அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு என்கோடர் அண்ட் டீகோடர் இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது கம்ப்ரெஷன் டெக்னிக்கில். When encoder receives the original image file, the image file will be converted into a series of binary data which is called bit stream. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்கோடர் ரிசீவ்ஸ் த ஒரிஜினல் இமேஜ் வந்து நம்ம என்கோடர் கொடுக்குறோம். அந்த என்கோடர் என்ன பண்ணுதுன்னா அந்த வந்த ஒரிஜினல் இமேஜை நமக்கு சீரீஸ் ஆஃப் பைனரி டேட்டாஸ், அந்த 0s 1s இருக்குல்ல, அதுதான் பைனரி டேட்டான்னு சொல்லி சொல்லுவோமா, சீரீஸ் ஆஃப் பைனரி டேட்டாஸ் மாற்றி கொடுக்குது. It converts the original image into a series of binary data which is called bit stream. ஓகேவா, அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் decoder receives the encoded bit stream and decode it to the decoded image. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நமக்கு என்கோடட் பிட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இது வந்து டீகோடருக்கு போகுது. அப்போ டீகோடர் ரிசீவ்ஸ் த encoded bit stream and then converted into a decoded image. Okay, and then if the total data quantity of the bit stream is less than the total data quantity of the original image, then this is called image compression. ஒன்றுமே இல்லை, இந்த பிட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இதோட டேட்டா குவான்டிட்டியும் வந்து கம்பேர் பண்ணுறப்ப பிட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ ஒரிஜினல் இமேஜை விட நம்ம கம்மியாக கம்ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அது கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ பிட் ஸ்ட்ரீம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து கம்ப்ரெஷன் டெக்னிக் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ கம்ப்ரெஷன் டெக்னிக்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அண்ட் தென் லாஸி கம்ப்ரெஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன்னா ஒன்றுமே இல்லை, கேன் எக்ஸ்ட்ராக்ட் த ஒரிஜினல் இமேஜ் ஆஃப்டர் கம்ப்ரெஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரிஜினல் இமேஜாக வந்து நமக்கு கிடைக்கிதுன்னா அதுதான் வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கம்ப்ரெஸிங் டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் வேர்டு ப்ராசஸிங் ஃபைல்ஸ். இதில் இப்போ நம்ம வேர்டு, பிடிஎஃப்பு அண்ட் தென் எக்ஸல் ஷீட்டு, ஸ்ப்ரெட்ஷீட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து அதோட ஸ்டோரேஜ் லெவலை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து இங்கே லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். அதில் எந்த டேட்டாவும் வந்து நமக்கு லாஸ் ஆகாது. அண்ட் தென் தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் லாஸ். ஆல்ரெடி சொன்னோம்ல, லாஸ்லெஸில் டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகாது. அண்ட் இமேஜ் கேன் பி ரீகன்ஸ்ட்ரக்டட் எக்ஸாக்ட்லி அஸ் த சேம் அஸ் ஒரிஜினல் இமேஜ். அந்த கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இமேஜ் இருக்குல்ல, அது சேமாக ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்துச்சோ சேம் அதே போல எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கிடைக்கிறது தான் வந்து இந்த லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் சொல்லி சொல்கிறோம். லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனோட அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் இமேஜரி. இப்போ நமக்கு சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே இமேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி இப்போ இங்கேருந்து வேறு ஒரு டாக்டர்ஸ்க்கோ இல்லை வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் இந்த மெடிக்கல் இமேஜரியில். அண்ட் தென் பிளாக் டயக்ராம். நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் கம்ப்ரெஷனுக்கு என்கோடரும் ஒரு டீகோடரும் தேவை. இந்த ஸ்டெப் இருக்குல்ல, கம்ப்ரெஸ்ட் இமேஜ், இது வந்து என்கோடரோட ப்ராசஸ். இந்த டீகம்ப்ரெஸ்ட் இமேஜுக்கு வந்து டீகோடரோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இன்புட் இமேஜ் அண்ட் தென் சோர்ஸ் என்கோடர், சிம்பிள் என்கோடர், அப்புறம் சோர்ஸ் டீகோடர், சிம்பிள் டீகோடர். இங்கே வந்து கம்ப்ரெஸ்ட் இமேஜ், இங்கே டீகம்ப்ரெஸ்ட் இமேஜ். இங்கே புரிஞ்சுதா, இங்கே என்கோடர்னா இங்கே டீகோடர், இங்கே கம்ப்ரெஸ்ட் இமேஜ்னா இங்கே டீகம்ப்ரெஸ்ட் இமேஜ். ஓகேவா, அண்ட் தென் என்கோடர்னா என்ன, என்கோடர் நமக்கு என்ன இருக்குது, சோர்ஸ் என்கோடர் இருக்குது, அடுத்து சிம்பிள் என்கோடர் இருக்குது. அதுதான் இங்கே சோர்ஸ் என்கோடர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிமூவிங், இதுதான் மெயின் பாயிண்ட், ரிமூவிங் கோடிங், இன்டர்பிக்சல் ரெடண்டன்சி, சைக்கோவிஷுவல் ரெடண்டன்சி. இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து சோர்ஸ் என்கோடர். ஓகேவா, அடுத்து சிம்பிள் என்கோடர்னால் இட் ரெடியூஸ் த கோடிங் ரெடண்டன்சி. ஓகேவா, கோடிங் ரெடண்டன்சியை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் என்கோடர். திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் என்கோடிங் ப்ராசஸ். என்கோடிங் ப்ராசஸில் இதான ஃபைனல் ஸ்டேஜாக இருக்குது, அப்போ அதை சொல்லிட்டாங்க. அடுத்து டீகோடர் என்னென்னா, என்கோடர் என்ன எப்படி வந்து என்கோடர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறது தான் வந்து டீகோடர்னு சொல்லி சொல்லணும். இப்போ இங்கே ரிமூவிங்னா
அப்போ இங்கே என்ன வரும், சிம்பிள் டீகோடர்லாம் வரும், ஆடிங் வரும். அண்ட் தென் இங்கே சிம்பிள் என்கோடர் ரெடியூஸ்னால் இங்கே இன்க்ரீஸ் வரும். அதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் தென் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸில் வேரியபிள் லென்த் கோடிங், அதாவது ஹஃப்மேன் கோடிங், அரித்மேட்டிக் கோடிங் இதெல்லாம் வந்து இருக்கும். LZEE கோடிங், லெம்பல்சிவ் வெல்ச் கோடிங், அந்த கோடிங் இருக்கும். பிட்பென் கோடிங், லாஸ்லெஸ் ப்ரெடிக்ஷன், இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. தென் லாஸி கம்ப்ரெஷன்னா லாஸ்லெஸ்னால் என்னென்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கிடைக்கிறது தான் வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். இப்போ லாஸி கம்ப்ரெஷன்னா வில் ரிட்டைன் ஏ சர்டைன் லாஸ் ஆஃப் அக்யூரசி. ஒரு இன்புட் இமேஜ் கொடுக்குறோன்னா அதோட அக்யூரசி, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு பிக்சலில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகுது அப்படின்னா அது லாஸி கம்ப்ரெஷன் சொல்லி சொல்கிறோம். will result in a certain loss of accuracy in exchange for substantial increase in compression. நமக்கு கொடுக்குற இன்புட் இமேஜில் ஏதாச்சும் ஒரு லாஸ், அது ஒரு அக்யூரஸியில் இல்லை டேட்டாவில் ஏதோ லாஸ் ஆகுதுன்னா அதான் வந்து லாஸி கம்ப்ரெஷன் சொல்லி சொல்கிறோம். லாஸி கம்ப்ரெஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ் வென் யூஸ்டு டு கம்ப்ரெஸ் கிராஃபிக் இமேஜ். இப்போ டிவிஸில் இந்த மூவிஸ்லாம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லாஸி கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் லாஸ் இஸ் டாலரபிள். இன்ஃபர்மேஷன் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த லாஸி கம்ப்ரெஷனில். மெனி டு ஒன் மேப்பிங் இஸ் கம்ப்ரெஷன். ரொம்ப அதிகமான மேப்பிங்லேருந்து ஒரு மேப்பிங்காக கம்ப்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு கம்மியான ஸ்டோரேஜுக்காக மேப்பிங் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து லாஸி கம்ப்ரெஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதோட அப்ளிகேஷன் என்ன, கமர்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டிவிடி அந்த வீடியோ கேசட்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து லாஸி கம்ப்ரெஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. அண்ட் தென் லாஸி கம்ப்ரெஷனோட பிளாக் டயக்ராம், இன்புட் இமேஜ், மேப்பர், குவான்டைசர், சிம்பிள் என்கோடர், இதுதான் வந்து என்கோடிங்கோட ஸ்டெப்ஸு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ சிம்பிள் என்கோடர் நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிள் டீகோடர். குவான்டைசேஷன்னா டீகுவான்டைசர், மேப்பர்னால் அதுக்கு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், மேப்பருக்கு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீகம்ப்ரஸ்ட் இமேஜ் கிடைக்கும். இங்கே நமக்கு கம்ப்ரஸ் இமேஜ் கிடைக்குதுன்னா அப்போ டீகோடருக்கு டீகம்ப்ரஸ்ட் இமேஜ் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப்பர்னால் என்ன பண்ணுன்னா இட் ரிமூவ்ஸ் this transform that input data is into non-visual format. நமக்கு கொடுத்துருக்க இன்புட் டேட்டாவை வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நான்-விஷுவல் ஃபார்மேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அண்ட் தென் இட் ரெடியூஸ் த இன்டர்பிக்சல் ரெடண்டன்சி. ஓகேவா, அதை வந்து குறைக்கும். குவான்டைசர் என்ன பண்ணுவோம், இட் ரெடியூஸ் த சைக்கோவிஷுவல் ரெடண்டன்சி ஆஃப் த இன்புட் இமேஜ். இன்புட் இமேஜோட சைக்கோவிஷுவல் ரெடண்டன்சியோட இன்புட் இமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். திஸ் ஸ்டெப் இஸ் ஒமிட்டட் இஃப் சிஸ்டம் இஸ் எரர் ஃப்ரீ. இந்த குவான்டைசர் ஸ்டெப் வந்து சப்போஸ் இந்த குவான்டைசரில் எந்த ஒரு எரரும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த குவான்டைசர் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிம்பிள் என்கோடர் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, சிம்பிள் என்கோடர் என்ன பண்ணும், கோடிங் ரெடண்டன்சியை குறைக்கும். அண்ட் தென் திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் என்கோடிங் ப்ராசஸ். ஓகேவா, அடுத்தது source decoder has two components, symbol decoder, inverse mapping, channel decoder. Symbol decoder என்ன பண்ணும், is perform inverse operation of symbol encoder. என்கோடருக்கு சிம்பிள் என்கோடருக்கு ஒரு இன்வெர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் டீகோடர் சொல்லி சொல்கிறோம். இன்வெர்ஸ் மேப்பிங்க்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணுறது தான் வந்து இன்வெர்ஸ் மேப்பிங். சேனல் டீகோடர், திஸ் இஸ் ஒமிட்டட் இஃப் சிஸ்டம் இஸ் எரர் ஃப்ரீ. சேம் இதே இங்கேயும் என்னென்னா இப்போ குவான்டைசரில் பண்ணவங்கள சேம் அதே தான் வந்து சேனல் டீகோடரில். இங்கேயும் வந்து ஏதோ ஒரு எரர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த சேனல் டீகோடரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸி கம்ப்ரெஷனோட டெக்னிக்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா லாஸி ப்ரெடிக்டிவ் கோடிங், DPCM, டெல்டா மாடுலேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம் கோடிங், வேவ்லெட் கோடிங். இதுதான் வந்து லாஸி கம்ப்ரெஷனோட டெக்னிக்ஸ். ஓகேவா, இந்த கிளாஸில் இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.